praise the Lord. Wish you all a happy and a blessed new year. இந்த புது வருடத்தில் நமக்கு கர்த்தர் தர வாக்குத்தத்தம் 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகி தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஸோ கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு தர வாக்குத்தத்தம், கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குகிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருளை வெளிச்சமாக போகிறாரு. நீங்கள் பிரகாசம் அடைவீங்க. இருளும் திகிலும் அந்தகாரமும் உங்களை சூழ்ந்திருக்கா? உலகமே இருண்டது போல கூட தோணலாம். பைபிளில் யோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனை பாருங்கள், ஒரே நாளில் குடும்பம், ஆஸ்தி, ஆரோக்கியம் எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. அப்படி அவர் வெளிப்படையாக அநேகத்தை இழந்தார். ஆனாலும் அவர் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, பொறுமையோடு காத்திருந்தார். ஆண்டவரை ஒரு நாளும் முறுமுறுக்காமல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு ஆண்டவர் மேலே உறுதியாக நம்பிக்கையோடு காத்திருந்தார். அப்போது அவர் ஒரு நாள் இழந்தது எல்லாம் ஆண்டவர் திரும்ப தந்தார். ஸோ நீங்களும் இன்றைக்கி நிறைய காரியங்களை இழந்து வெறுமையோடு பொறுமையோடு காத்திருக்கலாம். ஆண்டவர் உங்கள் இருளையும் வெளிச்சமாக மாற்ற போகிறார். ஆமென்.